3 வருடங்கள் போச்சு. இது வெறும் வார்த்தை இல்லை, இது ஒரு உண்மை. ஃபெயில் ஆனதால் போச்சுன்னு இல்லை, பேட் லக்னால போச்சு அப்படிங்கிறது இல்லை, நாளைக்கு ஆரம்பிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்ததால் போச்சு. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் உண்மை சொல்லட்டா, நீங்களும் இதையே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்போ நிறுத்தலைன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இரவு ஒரே ஒரு கேள்வி மட்டும் தலையில் சுத்தும், நான் என்ன பண்ணினேன்? இது அர்ஜுன் கதை, ஆனால் உண்மையிலே இது நம்ம எல்லோரோட கதை. சென்னையில் ஒரு பையன், பேர் அர்ஜுன், வயது 23, இன்ஜினியரிங் முடித்தான். ஸ்மார்ட் பையன், நல்ல மனசு. ஆனால் மனசில் ஒரு பெரிய கனவு, யூபிஎஸ்சி எழுதணும், ஆஃபீஸர் ஆகணும், அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடு வாங்கி கொடுக்கணும். இந்த கனவு தினமும் அவன் மனசில் இருந்துச்சு, தினமும். ஆனால் தினமும் மட்டும்தான், செயல் எங்கும் இல்லை. காலையில் எழுந்திருப்பான், கண் திறக்கிறதுக்கு முன்னாடி கை ஃபோனை தேடும். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்னு இன்ஸ்டாகிராமை திறப்பான். ஒரு ரீல்ஸ், இன்னொரு ரீல்ஸ், யாரோடையோ வெட்டிங், யாரோடையோ ட்ரிப், யாரோடையோ நியூ பைக், கிரிக்கெட் ஹைலைட்ஸ், ஃபன்னி வீடியோ. கண் திரும்பும்போது 2 மணி நேரம் காணாமல் போயிருக்கும். மனசில் ஒரு குரல் வரும், ஓகே இப்போ படிக்கணும். யூடியூப்பை திறப்பான், யூபிஎஸ்சி வீடியோ தேடுவான். ஆனால் அந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு ஆட் வரும். அந்த ஆடில் ஒரு சாங் இருக்கும், அந்த சாங்கை தேடுவான். அந்த சாங்கில் ஒரு மூவி சீன் வரும், அந்த மூவியை தேடுவான். மதியம் ஆயிடும், ஆனால் புத்தகம் இன்னும் ஒரு முறை கூட திறக்கப்படலை. மாலையில் அவனுடைய நண்பன் கார்த்திக் ஒரு மெசேஜ் பண்ணுவான், டே கேம் விளாடலாமா? அவன் மனசு சொல்லும் வேண்டாம், ஆனால் வாய் சொல்லும் ஜஸ்ட் 1 hour தானே, ஆடிட்டு வந்துடுவோம். இரவு 10 மணி ஆகிடும், தலைக்கு மேலே கூரை இருக்குது, ஆனால் மனசில் இருட்டு. கில்ட்டோடு படுப்பான், நாளைக்கு சீரியஸாக படிப்பேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிக்கிட்டு தூங்குவான். நாளையும் வரும் அதே ஸ்டோரி. இப்படி 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, 3 வருஷம் போச்சு. நாளை ஆரம்பிப்பேன் 3 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அம்மா கால் பண்ணாங்க. குரலில் ஒரு டயர்ட்னஸ் இருந்துச்சு, வழக்கமான உற்சாகம் இல்லை, வேறு மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன், டாக்டர் சொல்கிறாங்க என் முழங்கால் ரொம்ப வலிக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, கொஞ்சம் பணம் வேணும்ப்பா. அந்த நொடி அர்ஜுன் ஃப்ரீஸ் ஆனான். கையில் பணம் இல்லை, ஜாப் இல்லை, எக்ஸாம் கூட எழுதலை. 3 வருஷமாக சேர்த்தது என்ன? சர்டிஃபிகேட் மட்டும் இருந்துச்சு. 3 வருஷமாக ரீல்ஸ் பார்த்த ஃபோன் மட்டும் இருந்துச்சு. தயங்கிட்டே சொன்னான், அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ஃபோனை வச்சான், ரூமில் தனியாக உட்காந்தான், லைட்ஸ் போடலை, இருட்டில் உட்காந்தான். மனசில் ஒரே ஒரு கேள்வி சுத்துச்சு, 3 வருஷம் என்ன பண்ணேன்? அவன் அழுதான். யாரும் பார்க்கவில்லை, யாரையும் கால் பண்ணலை, வெறுமனே அழுதான். ஏன்னா போன 3 வருஷத்தை திரும்ப வரவழைக்க எந்த கடவுளாலையும் முடியாதுன்னு அவனுக்கு அப்போதான் புரிஞ்சிச்சு. போன நேரம் திரும்பி வராது. நண்பர்களே, அர்ஜுன் பேட் பர்சன் இல்லை, லேசி பர்சன் கூட இல்லை, அவன் நம்மளில் ஒருத்தன். நாமும் தினமும் ஃபோனை எடுக்கிறோம், நாமும் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் சொல்கிறோம், நாமும் நாளைக்கு ஆரம்பிப்பேன்னு சொல்கிறோம். அர்ஜுன்கிட்ட நடந்தது நம்மக்கிட்டையும் நடக்குது, நாம் அதை ஃபீல் பண்ணுறதில்லை, அவ்வளோதான் வித்தியாசம். அவன் கேட்ட என்ன பண்ணினே என்ற கேள்விக்கு உலகத்தோட பெரிய ஞானிகள் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ நாம் பார்க்க போகிற உண்மை. முதலில் வள்ளுவர் கேட்கிறார், உனக்கு உன்னுடைய நோய் என்ன என்று தெரியுமா? திருக்குறள் சொல்கிறது, நெடுநீர் மறவி மடிதுயில் 4 கெடுநீரார் காமக்குறி. சுருக்கமாக சொன்னால் தாமதம், மறதி, சோம்பல், தூக்கம், இதுதான் வாழ்க்கையை அழிக்கிற நோய். அர்ஜுன்கிட்ட இந்த நோய் இருந்துச்சு, நம்மக்கிட்டையும் இருக்குது. நாளை பண்ணலாம்னு தள்ளி போடுறது தான்
முதல் நோய். இது வெறும் சோம்பல் இல்லை, இது ஒரு மனசில் இருக்கிற பயம். அந்த பயத்தை தான் கீதை போக்குகிறது. கீதை சொல்லுகிறது, உனக்கு செயல் செய்வதற்கான உரிமை இருக்கு, ஆனால் பலனை எதிர்பார்க்க உரிமை இல்லை. அர்ஜுன் ஏன் படிக்கலை? அவனுக்கு ரிசல்ட்டில் பயம். பாஸ் ஆகாவிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பயந்தான். கீதை சொல்கிறது, பாஸ் ஆகிறதா இல்லையா என்பது உன் கையில் இல்லை, அது கடவுள் கையில். ஆனால் புத்தகத்தை திறக்கிறதா இல்லையா என்பது உன் கையில் இருக்குது. பலனை விடு, டியூட்டியை பிடி. இன்னைக்கு ஒரு பேஜ் படி, அவ்வளோதான். ஆனால் நேரம் போய்கிட்டே இருக்கு என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. சூரா அல் சொல்கிறது, காலத்தின் மீது சத்தியம், மனிதன் இழப்பில் இருக்கிறான். இது ஒரு தீர்ப்பு இல்லை, இது டாக்டர் உனக்கு ஃபீவர் இருக்கு என்று சொல்வது போல ஒரு டயக்னோசிஸ். நாம் தினமும் ஸ்க்ரோல் பண்ணுறோம், நாமும் லாஸ்டில் தான் இருக்கோம், ஆனால் நமக்கு தெரியலை. இந்த லாஸ்டில் இருந்து தப்பிக்க ஒரே வழி, நம்பிக்கை வச்சு நல்லது செஞ்சு உண்மையோடு பொறுமையோடு இருக்கிறது. நேரம் ஓடுது, நீ இழக்கிறியா இல்லை ஜெயிக்கிறியா என்பது உன் செயலில் தான் இருக்குது. இதை இன்னும் ஆழமாக பைபிள் சொல்லுது. திருப்பாடல் 90:12 கேட்கிறது, டீச் அஸ் டு நம்பர் அவர் டேஸ் தட் வி மே கெயின் அ ஹார்ட் ஆஃப் விஸ்டம். எங்கள் நாட்களை என்ன எங்களுக்கு கற்றுக்கொடு. நாம் காசை எண்ணுவோம், ஆனால் நாட்களை எண்ண மாட்டோம். நாட்களை எண்ண ஆரம்பித்தா தான் ஞானம் வரும். இன்று போனால் இனி வராது என்று புரியும். அர்ஜுன் நாட்களை எண்ணலை, அதான் 3 வருஷமாக தெரியாமலே போச்சு. இறுதியாக குரு கிரந்த் சாஹிப் ஒரு பியூட்டிஃபுல் ஓமை சொல்கிறது, மனித வாழ்க்கை பழுத்த பழம் மாதிரி, இப்போ பறிக்காவிட்டால் விழுந்து அழுகிவிடும். நீ இப்போது பழுத்த பழம், உன் யூத், உன் எனர்ஜி, இதுதான் சரியான நேரம். இப்போ பறிக்காவிட்டால் நாளை விழுந்துவிடும், அழுகிவிடும். அர்ஜுன் 23 வயதில் பழத்தை பறிக்கவில்லை, ரீல்ஸ் பார்த்தான், அது அழுக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பழம் மரத்தில் இருக்குது, இப்போதே பறிக்கலாம். 5 புத்தகங்கள், 5 வேறு வேறு மொழிகள், ஆனால் சொல்கிறது ஒரே விஷயம்தான். இன்னைக்கு செய், நாளைக்கு தள்ளி போடாதே. பலனை பற்றி கவலைப்படாதே, நேரத்தை எண்ணு, வாழ்க்கையை பறி. சரி, இவ்வளவு தெரிஞ்சு போச்சு, ஆனால் ப்ராக்டிக்கலாக எப்படி மாற்றுவது? ரொம்ப சிம்பிள். பெரிய டார்கெட்ஸ் வைக்காதீங்க. இரவு தூங்கும் முன் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, இன்றைக்கி நான் என் கனவுக்காக ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தேனா? பதில் ஆமான்னா நீங்கள் பழத்தை பறிச்சிங்க, நல்லா தூங்குங்க. பதில் இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக பண்ணுவேன்னு முடிவு பண்ணுங்க. இந்த ஒரு கேள்வி உங்களை நாட்களை என்ன கற்றுக் கொடுக்கும். நீங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன ஆக்ஷன் எடுத்தால் அது நாளைக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அர்ஜுனோட 3 வருஷம் போச்சு, ஆனால் உங்கள் 3 வருஷம் இன்னும் போகலை. இன்றைக்கி தொடங்குங்க, இப்போதே தொடங்குங்க. அர்ஜுன் கிட்ட ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. அவன் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை உடைக்க பின்பற்றின 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. அவன் வாழ்க்கையை அதுதான் மாற்ற ஆரம்பித்தது. அதுதான் பார்ட் 2. ப்ரொடக்டிவிட்டி சீரீஸ் முழுவதையும் பாருங்கள். பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். மனம் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வெறும் மோட்டிவேஷன் சேனல் இல்லை, இது மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூவ்மெண்ட். டைம் உங்கள் கையில் இருக்குது. இன்றைக்கி தொடங்குங்க, இப்போதே தொடங்குங்க. தேங்க்யூ.